தலைப்பு திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது அப்படின்னு. ஒரு பேச்சு வைக்கணுன்னா கூட திமுகனால கூட்டணி இல்லாமல் முடியாது, அதில் கூட கூட்டணி வேணும் திமுகக்கு. சரி, அணி எதுன்னு கேட்டாங்களே, இதில் எதுவும் உள்குத்து ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் முதல்ல. அப்புறம் நீங்கள் முதல்ல அதை பற்றி விளக்கினோடனே நான் தெளிவுபட்டுட்டேன். சரி, ரைட்டு, உள்நார்த்தம் எதுவும் இல்லை, உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு. என்ன சவாலை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறேன். அப்படியே அசைப்படும்போது பார்க்குறேன், இந்த கல்லூரியில் சீட்டு கிடைப்பதே கடினம், மிக கடினம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகவும் கடினமாக படித்து அந்த கல்லூரியில் ஒரு சீட்டு வாங்கி தன் எதிர்காலத்தில் கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த கல்லூரி வளாகத்திற்கு உள்ளாரையே போய் அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டுமல்லாமல் சைதை தெற்கு திமுக மாணவரணி அமைப்பாளர் என்று போஸ்டரையும் அடித்து ஞானசேகர் என்று பெயர் வைத்தவர் பின்னால் ஆதரவாளராக மாறியவர். அப்போ அந்த திமுக மாணவரணியில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சதை நம்ம எதிர்க்கணுமா? அதான் சவாலா அப்படின்னு யோசித்தேன். இப்படி திரும்பி பார்க்குறேன், 40 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தர் 22வது வயசு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை துரத்தி காதலித்து அவரை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை சார்களுக்கு இரையாக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அதிலிருந்து அந்த பெண் மீண்டு வந்து அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி பண்ணவர் அரக்கோணம் திமுக இளைஞரணி அமைப்பாளர், ஒன்றிய அமைப்பாளர். சரி, மாணவர் அணியில் சேர்ந்த ஒருத்தர் திமுக சேர்ந்தது, அதை சவால், அதை எதிர்க்கணுமா அப்படின்னு யோசிச்சு அப்படி திரும்பி பார்க்குறேன். வீடு விட்டு வீடு அல்ல, வீதி விட்டு வீதி அல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் இல்லை, நாடு விட்டு நாடு இல்லை, கண்டம் விட்டு கண்டம் 2000 கோடி போதைப் பொருளை கடத்தி திமுகவிற்கு பெருமை சேர்த்த அயலகணி செயலாளர் ஜாஃபர் சாதிக். ஸோ இப்போ அந்த அயலகணியோட சாதனையை நாம் எதிர்க்கணுமா? அப்புறம் திருப்பி பார்க்குறேன். பார்த்த உடனே பேருந்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்க பக்கத்தில் இருக்கிற பெண்மணிகிட்ட இருக்கிற ஒரு 4 பவுன் தங்கச்சங்கிலியை திருடிட்டாங்க. அப்படி மன்னிக்கணும்ல, திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, முறைகேடு பண்ணிட்டாங்க. ஒரு 4 பவுன் தங்கச்சங்கிலியை முறைகேடு செய்த திமுக திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவி பாரதி, அவங்க மகளிர் அணி. அப்போ நம்ம அவங்களோட சவால் எதிர்க்கணுமா, என்ன சவால் எதிர்க்கணும் அப்படின்னு யோசிச்சு திருப்பி பார்க்குறேன். எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி வழக்குள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை, அதிமுக இருக்க மாட்டாங்களா? அணி நீங்கள் தலைப்பில் வச்சதுனால அதை நோக்கி என் பார்வை போச்சு. இல்லை, அப்போது எதிர்க்கிறதுக்கு எந்த அணின்னு கேட்கும் பொழுது அப்போ யார் எதிர்க்கிறோம், அப்போ அங்கே என்ன அணி இருக்குன்னு பார்க்கணும்ல. இதானே இயல்பு. எந்த அணி எதிர்ப்பதற்கு எந்த அணின்னு கேள்வி கேட்டால் யாரை எதிர்க்கிறோம், அப்போ அவங்கள்ட்ட என்ன அணி இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போது சவால் எங்கிருந்து வருது? ஒரு இளைஞர் அணி ஆகட்டும், ஒரு மாணவர் அணி ஆகட்டும், ஒரு மகளிர் அணி ஆகட்டும், இத்தனை அணிகள் ஒன்றுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் உங்களை மிஞ்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய சாதனைகள் பட்டியலை கொடுத்துருக்கும் பொழுது இதை யார் எதிர்த்தா? யார் அந்த சார் என்று இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்க வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம். அதற்கு உத்தரவிட்டவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இப்படி ஒவ்வொரு அணியும் நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதை எதிர்க்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. 4.5 ஆண்டு காலம் ஆட்சியாக நடந்தது எதிர்ப்பதற்கு? 4.5 ஆண்டு காலம் வெறும் காட்சி அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது? காலையில் ஒரு காட்சி, மாலையில் ஒரு காட்சி, இரவில் ஒரு காட்சி, எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர், புதுமையான பெயர். நாங்கள் தமிழகத்தை உயர்ற்றிவிட்டோம், தமிழகத்தில் வறுமையை ஒழித்து விட்டோம், தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுகிறது என்று ஒருவர் பேட்டி கொடுக்கும் பொழுதே நாமக்கல் அருகில் வழியில்லாமல், வாழ்வதற்கு வழியில்லாமல் 252 பெண்கள் தங்கள் கிட்னியை விற்றிருக்கிறார்கள், விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கிட்னி திருட்டு என்று வந்தவுடன் அது கிட்னி திருட்டு அல்ல, அது கிட்னி முறைகேடு என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அருமையான ஆட்சியை எதிர்க்க வேண்டுமா? தயார். அதற்காகத்தான் போராட்டம் அறிவித்து போராட்டமும் நடைபெற்றது. 2% தமிழ்நாட்டை வளர்ச்சி இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்று இன்று 11.9 தானே பிரதர்? 11.6 சரி, 12% வச்சுக்கோ, எதுக்கு பாவம் கொடுப்போம். ஏன்னா 2% வளர்ந்திருக்கிறது, கடந்த 10 ஆண்டில் இல்லாத வளர்ச்சி அப்படின்னு. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேன் சட்டியில் கை விடுறது ஒருத்தர், ஆனால் தேன் சட்டியில் கை எடுத்த பிறகு அதோட பலனை அனுபவிக்கிறது வேறு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. 3,04,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 304 புரிந்துணர்வு ஒப்பந்தர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்திலும் அதன் வந்த முதலீடு, அதன் மூலமாக துவங்கப்பட்ட தொழில்கள்
அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற பொருளாதார குறியீட்டை இன்று எங்களுடைய சாதனை என்று சொல்வதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா? மரியாதைக்குரிய நண்பர் ஆளூர் சானவாஸ் சொன்னார். போகிற போக்கில் என்ன சொன்னார்னா, கவின் படுகொலை பற்றி எடப்பாடியார் வாய் திறக்கவில்லை, என்ன சொன்னார் என்று கேட்டார். மரியாதைக்குரிய சானவாஸ் அவர்களே, 29 ஜூலை அறிக்கை படிக்கணுன்னா அப்படியே வேணால் படிக்கணும். கவின் படுகொலைக்கு கண்டனம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பெற செய்து உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று முதல் அறிக்கை கொடுத்தது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இதுவரை தமிழகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்திற்கும் 600 அறிக்கைகள் குறையாமல் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 600 அறிக்கைகளும் எத்தனை பேச்சு பொருளாகவும் விவாதங்களாகவும் மாறியிருக்கின்றன என்ற பெரிய கேள்வியும் இங்கு இருக்கிறது. எங்களை பார்த்து அணி என்று சொல்லுகிறீர்களே, கட்சியை விட்டு விலகி சென்ற தனிநபரை பார்த்து அணி என்று குறிப்பிட்டு புலகாங்கிதம் அடைகிறது. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் மருமகன் அணி, மகன் அணி, அத்தை அணி, இப்படி அங்கீகாரம் பெறாத 3 அணிகள் இருக்குது. அந்த 3 அணிகளுக்கு முட்டு கொடுப்பதற்கு உங்களை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்த்து தான் இந்த கேள்வி. இவர்களுக்கு முட்டு கொடுத்து அணியில யாரெல்லாம் இருக்கா சொல்லிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒற்றை தலைமை. அந்த தலைமையில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவிற்கு அடுத்தது 3வது அத்தியாயமாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் மட்டுமே. பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் நான் கூட கூட்டணியை தான் கேட்டேன். நீங்களா தான் வந்து கட்சிக்குள்ள இருக்கிற அணியை இழுத்து விட்டீங்க. இல்லை, இது எதற்கு பதில் சொல்கிறேன் என்றால், இது அதுவும் மீண்டும் மரியாதைக்குரிய சகோதரர் ஆளூர் சானவாஸ் சொன்ன விமர்சனம் தான், அணியாக பிரிந்திருக்கிறார்கள் என்று. தேர்தல் ஆணையத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் எடப்பாடியார், இரட்டை இலை என்றால் அது எடப்பாடியார் மட்டும்தான், வழக்காடு மன்றத்திலும் அது மட்டும்தான். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. திராவிட இயக்கம் வரமாட்டேன்றாங்களேன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதற்கும் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு தான் இந்த பதில். என்ன அடுத்த நிமிஷம் பெல் அடிச்சிருவீங்களா? அதுக்காக தான் இந்த பதில். திராவிட பள்ளியை துவக்கிய பேரறிஞர் அண்ணா, அதில் பயின்ற மாணவர்கள், அதில் ஒரு மாணவன் குடும்பத்தை பார்ப்பதற்கு போக வேண்டும் என்று போன பொழுது, இது உண்மையான திராவிடம், அண்ணாவின் வழியில் இதுதான் என்று புரட்சி தலைவர் அன்று ஆரம்பித்தார். இன்று அதே வழியில் தான் அந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியில் பயின்ற நிறைய பேர் போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியில் பயின்றிருக்கக்கூடிய இன்னொரு மாணவரிடம் சென்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பள்ளியில் அரசியல் பயின்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சென்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 பேர் அங்கே அமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பள்ளியில் ஓராண்டு காலம் கிராஷ் கோர்ஸ் என்று படித்தவர் தான் இன்று இங்கே தாவாக்காவிற்கு ஐடிவிக்கு போய் அங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பள்ளியில் படித்துவிட்டு சென்றவர் தான் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா தமிழகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை ஆரம்பிக்கிறவங்களும் சரி, கட்சியை நடத்துகிறவங்களும் சரி, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயின்ற மாணவர்கள் அவர்களை வைத்து தான் நடத்த வேண்டும். ஆனால் அதே பள்ளியில் பயின்று தன்னை நிரூபித்து மாணவனாக ஆசிரியராக வந்து இன்று தலைமை ஆசிரியராக நின்று இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடியாரை வீழ்த்தலாம் என்றோ மிரட்டலாம் என்றோ கனவு காண்பது கனவாக மட்டுமே தான் இருக்கும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே உண்மையை மட்டுமே பேசி மக்களை சந்திக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொய்களையும் கட்டுக்கதைகளையும் சொல்லி நாங்கள் மக்களை சந்தித்ததும் இல்லை, சந்திக்கவும் மாட்டோம் என்று கூறி, இன்று மட்டுமல்ல இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் களத்திலும் நிஜத்திலும் மக்கள் மனதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றப் போகிறார் என்பதும் உறுதி என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு நிகழ்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.